ஏன் மருது, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மாப்பிள்ளையும் வானத்தையும் ஆத்துக்குள்ள இறங்கும் போது அந்த வானத்தி கதைய ஆத்துக்குள்ளேயே வச்சு முடிச்சிரு, திரும்ப அவ மேல வரக்கூடாதுன்னு சொன்னதா இல்லையா? ஆனா நீ என்னடானா வானத்திக்கு பதிலா மாப்பிள்ளைய ஆத்துக்குள்ள இழுத்து விட்டுருக்க. அன்னைக்கு நடந்தது சரியா கண்ணு தெரியாம ஆளை மாத்தி சம்பவம் பண்ண பாத்துட்டானுங்க. இனிமே நடக்கிறத மட்டும் பாருங்க. என் திட்டம் தப்பாது. என்னது தப்பாது மருது? வானத்தைய தண்ணிக்குள்ளேயே வச்சு ஒரேடி அவ கதையை முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நீயே யோசிச்சு பாரு. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு நாள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மருது. அதுக்குள்ள நம்ம இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் மருது. அதுவும் எப்படி? யாருக்கும் ஒரு துளி கூட நம்ம மேல சந்தேகம் வராம. அதனாலதான் இந்த கல்யாண வேலையெல்லாம் என்னமோ புடிச்சு செய்யற மாதிரி இழுத்து போட்டு நானே எல்லாமே நடிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு மருது, தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ஆர்த்தி ஒவ்வொரு நிமிஷமும் படுற வேதனைய நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீயே சொல்லு, நான் அவளுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொல்றது? அவளுக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை, துணை எல்லாமே நான் தான். நான் உன்னதான் மருது நம்பி இருக்கேன். இப்ப கூட அவகிட்ட நான் மருது கிட்ட போய் பேசுறேன், அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு யோசனை சொல்வான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா நீ என்னடா இதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்கிய. இங்க பாரு மருது, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசி. யோசிக்கிறதெல்லாம் எப்பயோ யோசிச்சாச்சு. இனிமே அதை நடத்தி காட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. என்ன சொல்ற மருது? என்னோட திட்டம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னு வையுங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி வானதிய கல்யாணம் பண்ணிப்பேன். ஆர்த்தி இந்த கார்த்திகை கட்டிக்கிட்டு பெரிய விட்டு மருமகள் ஆயிடுவேன். ஆனா உங்க உதவிதான் எனக்கு தேவை. என்ன மருது இப்படி கேக்குற? நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன் மருது. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலை. இதுல யாராவது ஒருத்தர் சொதப்புனாலும் டோட்டலா எல்லாருமே மாட்டோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வேலையில இறங்குவோம். அதை விட முக்கியம், இத நாம செய்யற வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கிற மாதிரியும், வானதிக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரியும் காட்டிக்குங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க ஆர்த்திக்குன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க நடிப்புனால எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி நீங்க பாத்துக்குங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மருது. வானதி, இந்தாங்கம்மா. இல்ல எனக்கு இப்ப காஃபி வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இது காஃபி இல்ல, அப்புறம் சுக்குமல்லி கஷாயம்மா. கஷாயமா? ஆமாம்மா, நேத்து ராத்திரி முழுக்க நீங்க இரும்பிக்கிட்டே இருந்த சத்தம் கேட்டுச்சு. எவ்வளவு சிரமத்தோட இரும்பிட்டு இருந்தீங்க. அதான் உங்களுக்குன்னு இந்த கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்தேன். காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல
இந்த சுக்குமல்லி கஷாயம் குடிச்சா ரொம்ப நல்லதுமா. ஜலதோஷம் இருமல்னு எதுவா இருந்தாலும் உடனே குணமாயிடும். ஒரு சாதாரண இருமலுக்கு ஏன் வானதி கஷாயம் அது இதுன்னு கொண்டு வர? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில உடம்புல சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் அத உடனே கவனிச்சிடணுமா. நீங்க முதல்ல இத குடிங்க, உடனே சரியாயிடும். கொஞ்சம் காரமா தான் இருக்கும், மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. நேத்து பார்ட்டில ஜூஸ் அது இதுன்னு குடிச்சல, அதான் நைட்டெல்லாம் இரும்பி இரும்பி தூக்கமே இல்ல வானதி. அம்மா, இந்த கஷாயம் குடிச்சிட்டீங்கல்லம்மா, எல்லாமே சரியாயிடும். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நான் குமுதா அக்கா கிட்ட சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்க சொல்றேன். வானதி, அம்மா, இதெல்லாம் நீ என் பக்கத்துல இருந்து எனக்காக பார்த்து பார்த்து செய்யறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல நாளையில இருந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நீ என் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னம்மா நீங்க, நீங்களும் அப்பா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணம் ஆயிட்டு போயிட்டா இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்க உறவு அப்படியே விட்டு போயிடுமா என்ன? நான் இன்னொரு வீட்டுக்கு போனா கூட என்னைக்கும் உங்களோட பொண்ணுதாம்மா. அம்மாங்கிற உரிமையோட நீ எவ்வளவு பெருந்தன்மையா பேசுற. இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்லாம போச்சே வானதி. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு வானதி? நீயே சொல்லு வானதி. நீ சின்ன குழந்தைய நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை நான் சரியா கவனிச்சுக்கிட்டதே இல்லையே. ஆர்த்திய பாத்துக்கிட்டதுல ஒரு பங்கு கூட உன்னை நான் பாத்துக்கிட்டதே இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்ல வானதி, நீ ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. ஆர்த்தியை நான் எப்படி படிக்க வச்சேன், ஆனா உன் படிப்பை பத்தி நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஆர்த்தியை நல்லா படிக்க வைக்கணும், அவளை நல்லா வளர்க்கணும், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும், அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். எப்பவும் ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தின்னு நான் ஆர்த்திய பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்கிறத நான் மறந்துட்டேன் பாத்தியா. ஆனா ஆனா ஒன்னே ஒண்ணு, இதெல்லாம் நான் வேணும்னு செய்யல வானதி. உன்னை படிக்க வைக்க கூடாதுன்னோ உனக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னோ நான் கனவுலயும் நினைச்சதில்ல. என்னமோ என் புத்தி எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணாம போச்சு. ஐயோ அம்மா, பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்கம்மா. எங்க இருந்தோ வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து இத்தனை வருஷமா உங்க கூட வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம்மா. எனக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்னு நீங்க நினைச்சாலும் உங்களால மட்டும்தான் நான் இப்படி வளர்ந்து ஆளாகி நிக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நம்ம குடும்பமும் தான் எல்லாமே. கை குழந்தையா அப்பா என்னை உங்ககிட்ட ஒப்படைச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க நல்ல அம்மாவா இருந்திருக்கீங்க, இன்னமும் இருப்பீங்கம்மா. ரொம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு நடிக்க வேண்டியது. உன்னோட இந்த கல்யாண விஷயத்துல கூட என்னால எவ்வளவு தொந்தரவு இருந்தது, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத வானதி. அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேம்மா. இப்ப எதுக்கு நம்ம அத பத்தி பேசிக்கிட்டு? வானதி, இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம முடிவு பண்ண மாதிரி உனக்கு நல்லபடியா எந்த குறையும் இல்லாம கல்யாணம் நடக்கணும். நீ காலத்துக்கும் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும். அது ஒண்ணு போதுமா எனக்கு. உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பேம்மா. நல்லா இருக்கணும். இவ்வளவு தூரம் அமுதா மனசு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எப்படியோ நல்லது நடந்தா சரிதான்.
இங்க சில பேர் வந்ததுமே இவளை இங்க பாத்துருக்கலாம். ஆனா யாருக்கும் இவ என் மருமகள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வானத்தியோட சுபாவம் அப்படி. பெரிய வசதி இல்லைனாலும் நல்ல முறையில வாழ்ந்த சாதாரண வீட்டு பொண்ணா இருக்கா. ஆனா அவ குணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதோ வந்துட்டேன். டிரைவர், சொல்லு வானதி. அவரு வீட்ல இருக்காரா இல்ல வெளியே போயிருக்காராமா? யாரு? கார்த்திகா? ஆமாமா. கார்த்திக் வீட்ல தான் இருக்கான். ஏன் கேக்குற? அவருக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ண, ஆனா அவர் எடுக்கல. அதான் எதுவும் பிஸியா இருக்காரான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு. ஒருவேளை ஆபீஸ் மீட்டிங் ஏதாவது போயிட்டு இருந்திருக்குமோ என்னமோ, அதனால போன் எடுத்திருக்க மாட்டான். நீ இரு, அவனை உனக்கு திரும்ப போன் பண்ண சொல்றேன். சரியா? சரிம்மா. கார்த்திக். அம்மா. என்னப்பா, எதுவும் பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே வானத்தி போன் பண்ணா எடுக்காம இருக்க? நீ போன் எடுக்கலனதும் அவ என்னமோ ஏதோன்னு பதறி போய் எனக்கு போன் பண்ணிட்டா. அது என் மொபைல் சைலண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேம்மா. வானதி கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. கால் பண்றேன். நீ மறுபடியும் ஏதாவது வேலை வந்துருச்சுன்னு மறந்துடுவ. நீ என் கண்ணு முன்னாடியே வானதிக்கு போன் பண்ணு. அதுல நான் கொஞ்சம் போன் பண்ணு கார்த்திக். ஹலோ வானதி. ஒன்னும் இல்ல, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். எதுக்கு கால் பண்ண? நீங்க ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்ட்டில நடந்த விஷயம்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? இல்ல, நேத்து பார்ட்டில நான் வேலை செஞ்சதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க யாராவது தப்பா நினைச்சுப்பாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேற ஒரு ஆபீஸ் கால் வருது. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிங்க. ஜீவா. அம்மா, நேத்து முகூர்த்த புடவை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர சொன்னேன்ல, எங்க வச்ச? அந்த ரேக்ல 3வது ஷெல்ஃப்ல வச்சேன்னு நினைக்கிறேன்மா. பாத்துட்டேன். சரி சரி. ஓகே. நீங்க எனக்கு இப்படி ஒரு புது புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா உங்க முகூர்த்த புடவை இருக்குல்லம்மா, அதே கொடுங்க. கல்யாணத்தன்னைக்கு நான் அதே கட்டிக்கிறேன். என் கழுத்துல தாலி ஏறுற நேரம் உங்க முகூர்த்த புடவையை கட்டிக்கிறது தான் என் பாக்கியமா நினைக்கிறேம்மா. ராஜி, என்னாச்சு? கல்யாண பட்டு புடவை எடுத்து பாத்துட்டு இருக்க? இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வாங்கின கதையை மறக்க முடியுமா ராஜி? என்னோட முகூர்த்த புடவைங்க. தெரியும் ராஜி. வானதிக்கு இந்த புடவையை கொடுக்க போறதுனால நம்ம கல்யாணம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? இப்ப எதுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம்? நான் யோசிக்கிறது நம்ம கல்யாணத்தை பத்தி இல்லைங்க, வானத்தை பத்தி.
அவளுக்கு முகூர்த்த புடவை வாங்குறதுக்காக கடைக்கு போனப்போ நான் கல்யாணத்துக்கு கட்டின முகூர்த்த புடவையதான் அவளும் அவ கல்யாணத்துக்கு கட்டிப்பேன்னு சொன்னாலே. எவ்வளவு பெருந்தன்மை இல்ல அவளுக்கு. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் புது புது டிசைன்ஸ்ல புடவை நகையும் எடுக்கிறதுலதான் ஆர்வமா இருக்காங்க. ஆனா வானத்தே லட்சக்கணக்குல நம்ம புடவை எடுத்து கொடுக்க தயாரா இருந்தோம். அத வேண்டான்னு சொல்லிட்டு புடவைய கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா பாத்தீங்களா? அதுதாங்க வானத்தியோட மனசு. அந்த மனசுக்குதான் அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டு மருமகள் ஆக்கிக்கணுங்கிறதுல நான் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன். ஒருத்தர்கிட்ட அன்பை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத குணம்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அமைஞ்சிடாதுங்க. அப்படி பாக்குறப்போ வானத்தியெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். உண்மைதான் ராஜி. அதே மாதிரி அவளும் நம்ம குடும்பத்தை தவிர வேற எதையும் அவ பெருசா நினைக்கல. எவ்வளோ காசு போன வசதி இருந்தாலும் குடும்பம் தான் நமக்கு இருக்கிற பெரிய சொத்துன்னு நீ சொல்லவில்லையா? அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவையும் தான் வானதி பெரிய சொத்தா நினைக்கிறான். இப்படி ஒரு மருமக நம்ம கிடைக்கிறது பெரிய கொடுப்பனை தான். உண்மைதாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த புடவைக்கு ஒரு மவுஸ் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கல்யாணத்துக்கு இந்த புடவையை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ராஜி? 25 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருந்த நிலைமைக்கு இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. அப்பெல்லாம் சம்பாதிக்கிற காசு சாப்பாட்டுக்கு நம்ம தூங்குறதுக்கு சரியா இருந்தது. சேர்த்து வைக்கிறதுன்னு எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அங்க அங்கன்னு கடனை வாங்கி என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த புடவை நான் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வரணுமா என்ன? எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு இதெல்லாம் மறக்காதுங்க. நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம். இதெல்லாம் விட ஒரு மனுஷனுக்கு நிறைவான விஷயம் என்ன தெரியுமா ராஜி? அவனுக்கு வாய்க்கிற மனைவியும் அவளால வந்த குடும்பமும் தான். அது மட்டும் அமைஞ்சிட்டா அவன் தான் உண்மையிலேயே லக்கி பர்சன். அப்படி பாக்குறப்போ உன்னை கட்டிக்கிட்டதுல நான் ரொம்ப லக்கி ராஜி. நீ எனக்கு மனைவியா கிடைச்சது எனக்கு பெரிய பலம். அதே மாதிரி கார்த்திக்கும் வானதி பக்க பலமா இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு வீட்டுல சந்தோஷம் இருந்தா அவனுக்கு எங்க போனாலும் சந்தோஷம். அதுவே வீட்டுல சந்தோஷம் இல்லைன்னா எங்க போனாலும் சந்தோஷம் இல்லதான். அப்படி இந்த வீட்டையும் நம்ம பயணியும் வாழ்க்கை முழுக்க வானதி சந்தோஷமா வச்சு பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு எப்பவோ வந்துருச்சு. எனக்கும் தாங்க. நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது பெத்தவங்களா மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்த வானத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வச்சு இந்த குடும்பம் தழைச்சதுன்னா அது போதுங்க எனக்கு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்னம்மா, யார் போன்ல? அவர்தான்ப்பா. என்ன சொன்னாரு மாப்ள? பெருசா ஒண்ணும் இல்லப்பா. நேத்து பார்ட்டியில நடந்ததுதான் பேசிட்டு இருந்தோம். நேத்து சம்பந்தி அம்மா அவங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உன்னை அவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி பேசுனதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. ஒரு பொண்ணுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு கொடுக்காத மாமியார் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வகையில நீ பாக்கியசாலிமா. இன்னும் சரியா சொல்லணும்னா இத்தனை வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டதை விட சம்பந்தி அம்மா உன்னை நல்லாவே பாத்துக்குவாங்க. அதுல டவுட்டே இல்லப்பா. அம்மாக்கு என் மேல அவ்வளவு பாசம். அதுக்கு கைமாறா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. அந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறத விட வேற என்ன கைமாறுமா பெருசா நீ அவங்களுக்கு செஞ்சிட போற? நம்ம கிட்ட இருந்து பணமோ நகையோ இல்ல வரதட்சணையோ எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்காதவங்களுக்கு நீ முறையா அந்த குடும்பத்தை கட்டி காக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பத்தி அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீ ஏமாத்திடக்கூடாதுமா. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித் தரணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்றேம்மா.
இவங்க 2 பேரும் இங்க நின்னு என்ன ரகசியம் பேசுறாங்க? இந்தவா, இது அப்பாவோட அன்பு பரிசு. இத வாங்கிக்க. என்னதுப்பா இது? முன்னாடி யாருக்கு தெரியாம திருச்சியில ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம். அந்த இடத்தோட பத்திரம் இது. அந்த இடத்துல விவசாயம் பார்க்கணும்னோ இல்ல ஒரு வீடு கட்டி குடி போகணும்னோ எனக்கு பெருசா ஆசை இருந்தது இல்லம்மா. அந்த இடத்த வாங்கினதுல இருந்து எனக்கு இருந்த ஒரே எண்ணமெல்லாம் உன் கல்யாண சமயத்துல அதை வித்து உனக்கான நகை நட்டெல்லாம் வாங்கி சீர் செனத்தி இதெல்லாம் செய்யணுங்கிறது தான்.